திருத்தளிநாதர் திருக்கோவில் முழு வரலாறு. வணக்கம் சிவமயம். இன்று நாம் காணப்போவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திருப்பத்தூர் திருத்தளிநாதர் திருக்கோவிலின் முழு வரலாறு. பண்டைய சைவ மரபில் உயர்ந்த இடம் பெற்ற இந்த திருத்தலம் பாண்டிய நாட்டு தேவாரப் பாடல் பெற்ற 14 சிவத்தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர், அப்பர் போன்ற நாயன்மார்கள் பாடல் அருளிய புண்ணிய ஸ்தலம் இதுவாகும். இந்த கோவிலின் மூலவர் திருத்தளிநாதர், அம்பாள் சிவகாமி அம்மன். இத்தலத்தில் உள்ள யோக பைரவர் மிகவும் புகழ்பெற்றவர். பக்தர்கள் தொழில் வளர்ச்சி, எதிரி துன்பம் நீக்கம், தடைகள் அகற்றம் ஆகியவற்றிற்காக இங்கு வந்து வழிபடுகின்றனர். ஆன்மீகம். 1. தலத்தின் பண்டைய சிறப்பு. திருப்பத்தூர் என்ற இந்த ஊர் பண்டைய காலத்தில் திருப்பத்தூர் என்று அழைக்கப்பட்டது. இந்த இடம் 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றைக் கொண்டது. இத்தலம் சிவபெருமானின் அருள் நேரடியாக வெளிப்பட்ட தலம் என்று புராணங்கள் கூறுகின்றன. முனிவர்கள், தேவர்கள், நாகர்கள் ஆகியோர் இங்கு சிவனை வழிபட்டதாகச் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த தலம் நாகர்கள் தொழுத தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. 2. தல புராணம். ஒரு காலத்தில் வாசுகி மற்றும் கார்கோடகன் என்ற 2 நாகர்கள் சிவபெருமானை வழிபடத் தகுந்த இடம் தேடி வந்தனர். அவர்கள் இந்த தலத்தில் தவம் இருந்து சிவனை வேண்டினர். அவர்களின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் இங்கு லிங்க வடிவில் அருள்பாலித்தார். அதனால் இத்தலத்தில் நாகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. இதனால் நாக தோஷம் நீங்கும் தலமாக பக்தர்கள் நம்புகின்றனர். 3. மகாலட்சுமிக்கு நடன தரிசனம். மகாலட்சுமி தேவிக்கு சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. அப்போது சிவபெருமான் இந்த தலத்தில் கௌரி தாண்டவ தரிசனம் அளித்தார். இதனால் இந்த தலம் சிவனின் நடன அருள் பெற்ற தலமாக கருதப்படுகிறது. 4. தேவார பெருமை. இந்த தலத்தைப் பற்றி திருஞானசம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் தேவாரப் பாடல்கள் பாடியுள்ளனர். இதனால் இது பாடல் பெற்ற ஸ்தலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. தேவாரப் பாடல் பெற்ற தலம் என்பதால் இங்கு வழிபடுவது கைலாய தரிசன பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவில் மிகப்பெரிய பரப்பளவில் அமைந்துள்ளது. சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் விரிந்துள்ளது. 3 பிரகாரங்கள், உயர்ந்த ராஜகோபுரம், அழகிய மண்டபங்கள், கற்சிற்பங்கள் ஆகியவை காணப்படுகின்றன. கோவிலின் கட்டிடக்கலை திராவிடக் கலையின் சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். இத்தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு யோக பைரவர். பொதுவாக பைரவர் உக்கிர ரூபத்தில் இருப்பார். ஆனால் இங்கு யோக நிலையில் அமைதியான திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். பக்தர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் அஷ்டமி தினங்களில் சிறப்பு பூஜை செய்கின்றனர். ஆன்மீகம். இந்த கோவில் பாண்டியர், சோழர், விஜயநகர நாயக்கர், சேதுபதி மன்னர்கள் ஆகியோரால் திருப்பணிகள் செய்யப்பட்டன. மருது பாண்டியர்களும் இக்கோவிலுக்கு பல உதவிகள் செய்துள்ளனர். இதனால் பல கால கட்டிடக்கலை அம்சங்கள் இங்கு காணப்படுகின்றன. இங்கு ஆண்டுதோறும் மகா சிவராமன், ஆருத்ரா தரிசனம், நவராத்திரி, கார்த்திகை தீபம், சித்திரை விழா மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். திருத்தளிநாதரை தரிசித்தால் நாக தோஷம் நீங்கும், திருமண தடை நீங்கும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும், எதிரி தொல்லை நீங்கும், மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஆன்மீகம். திருப்பத்தூர் திருத்தளிநாதர் கோவில் என்பது வெறும் கோவில் அல்ல. இது தேவார தலம், யோக பைரவர் தலம், நாக தோஷ நிவர்த்தி தலம், சிவனின் நடன அருள் பெற்ற தலம் என்ற பல பெருமைகளைக் கொண்ட புண்ணிய ஸ்தலம். நிறைவுரை. அன்பார்ந்த பக்தர்களே, திருப்பத்தூர் திருத்தளிநாதர் திருக்கோவில் ஆன்மீக ஆற்றல் நிரம்பிய அரிய சிவத்தலம். இந்த தலத்தை ஒருமுறை தரிசித்தாலே மன அமைதி, குடும்ப நலம், வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அனுபவம். திருத்தளிநாதர் திருவருள் எப்போதும் உங்களுடன் இருப்பதாக. நன்றி. சிவாய நம.